கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்தருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 81ஆம் சங்கீதம் 8 முதல் 12 ஆகிய வசனங்கள். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தாயானால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் ஜனமே, என் ஜனமோ, என் ஜனமே கேள் என்கிறார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்கிறார். அப்ப 2 விதமான ஜனங்கள் இந்த உலகத்துக்குள்ள எப்போதுமே இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஜனங்களும் இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்களும் இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல என்றால் அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். சில குடும்பத்திலே சில தாய்மார்கள், வயசானவங்க, என் வீட்டில் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கு, என் வீட்டுக்குள்ள ஏன் இந்த விக்கிர வழிபாடு இருக்கு, என் வீட்டிலேயே இன்னும் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்துக்குள்ளேயே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா அவங்க மறுபடியும் விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க, மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிருந்தாங்க, மறுபடியும் அக்கிரமத்துக்குள்ள போயிருந்தாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனம்தான்ப்பா, என் ஜனம்தான் அப்படிங்காரு. ஆனா என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை அப்படி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். எப்படி நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை, சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நம்ம கவர்மெண்ட்டை போய் ஒரு மனு எழுதி கொடுப்போம். ஐயா, என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கு, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கு, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் வேலை செய்யற இடத்துல கூட ஒரு பிரச்சனை ஆகிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தும். ஒரு மனு எழுதி கொடுப்போம். எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் விசாரிங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த மனுல நம்ம எழுதி கொடுப்போம். பரலோகத்துள்ள தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அப்படி சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சொல்றாரு. பெரிய கம்ப்ளைண்ட், சின்ன கம்ப்ளைண்ட்ல எல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட். நம்ம முதல்ல இருந்து வாசித்தால் அழகா புரிந்து கொள்ள முடியும். என் ஜனமே கேள். எப்படி பிள்ளைகள்கிட்ட என் வார்த்தை கீழ்ப்படிமா, நான் டெய்லி சொல்லிட்டே இருக்கோம்ல, தப்பு பண்ணாத, கீழ்ப்படிந்துரு, உண்மையா இரு, பரிசுத்தமா இரு, நீதியை பின்பற்று, நேர்மையா நட அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அதே போல பரலோகத்துல தேவன்
என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். செவி கொடுத்தால் நல்ல வாழ்க்கை. இல்ல பிரதர், நாங்க எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்க செவி கொடுக்க மாட்டோம். நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம். ஏன்னா தேசத்துக்குள்ள 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. கடைசி காலத்துல துணிகரமா வாழ்ற குடும்பமும் இருப்பாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புற குடும்பமும் இருப்பாங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் இந்த பூமியில தான் இருப்பாங்க. காலையில ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பகல்ல பார்த்தா அவங்க உண்மையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்களா அப்படி சொல்லி கேட்டா ஒரு பெரிய கேள்வியா இருக்கும், பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது நம்ம 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா அப்படி சொல்லி ரொம்ப செக் பண்ணி பார்க்கணும். என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கு. இஸ்ரவேலேன்னு சொல்லி அழகா கூப்பிடுறாரு, அழகா கூப்பிடுறாரு, கூப்பிட்டுதான் சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாலே போதும். நான்லாம் கர்த்தரை விட்டு தூரமா போய் என்னோட வாழ்க்கை வம்பா போயிட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இவ்வளோ அழகா நான் இப்படிலாம் வாழணும், என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கு, எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, என் சத்தத்துக்கு செவி கொடு, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிதோ அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த குடும்பம் விக்கிரத்துக்குள்ள சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. எப்போ ஒரு குடும்பத்துல விக்கிரத்துல போய் சிக்கிக்கொள்றாங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாமல், மனைவனுடைய வார்த்தைக்கு சில ஆலோசனை சொல்லுவாங்க, அங்க போகாதீங்க அது விக்கிரகம் அப்படி சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனா சில குடும்பத்துல தலைவர் கேட்க மாட்டாங்க, மனைவனுடைய வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, பெற்றோருடைய வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, போதவருடைய வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நேரடியா பேசுறாரு. எப்படி பேசுறாரு அப்படின்னா, செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை எங்க பிரதர் ஆரம்பிக்கு அப்படின்னா, செவி கொடுக்கல பிரச்சனை ஆரம்பிக்கு. கர்த்தர் உங்களோடு பேசும்போது, கர்த்தர் நம்மளோடு பேசும்போது நம்ம செவி கொடுத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும், நல்லா இருப்போம். அப்ப செவி கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை உள்ள வந்துடும். நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, செவி கொடுத்தால் நலமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செவி கொடுக்கறது இல்லை. எவ்வளவுதான் மெசேஜ் கேட்டாலும் அப்படியே மறுபடியும் எந்திரிச்சு போயிடுவாங்க, மறுபடியும் போய் விக்கிரத்துக்குள்ள தான் போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விக்கிரம், வேசித்தனம், பொய் இதெல்லாம் எங்க உள்ள வருதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் உள்ள வந்துடும். இஸ்ரவேலே கேள், நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு மீறும்போது ஒரு குடும்பம் சாபத்துக்குள்ள போயிடும். ஒரு குடும்பம் எப்போ சாபத்துக்குள்ள போச்சு அப்படின்னா, உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு குடும்பத்துல வேற தேவன்கிட்ட போகும்போது அவங்களோட வாழ்க்கை சாபத்துக்குள்ள போயிடும். எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்ட்ட நஷ்டப்பட்டிருக்கேன். நான் சாபத்துல வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் விக்கிரத்துக்கு அடிமையா இருந்திருக்கேன், மாந்திரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் கத்தரை விட்டு வழி விலகி ஒரு 1/2 கோடி ரூபா நடு ரோட்டுக்கு வந்துட்டேன், 1/2 கோடி ரூபா அழிச்சிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சது.
உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த வார்த்தைக்கு மீறும் போதே விக்கிரத்தினுடைய ஆவி வந்துரும், விபச்சார ஆவி வந்துரும், வேசித்தன ஆவி வந்துரும், அசுத்தாவி வந்துரும், பொல்லாத ஆவி வந்துரும். அப்படி எல்லாம் தான் உள்ள வந்துருமே. ஏன்னா ஒரு வீட்டுல பாதுகாப்பு இருக்காது. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாதுகாப்பு இருக்கும். ஆனா விக்கிரத்தை போய் நமஸ்கரிக்கும் போது அந்த குடும்பம் சாபத்துக்குள்ள போயிடும். உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். எல்லாம் கட்டளை தான். பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தா ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு வழி விலகியாச்சுனாலே ஒரு மனுஷன் எங்கேயோ போய் சிக்கி கொள்வான். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே, கர்த்தர் நானே சொல்லி முடிச்சார். உன் வாயை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன். அபிஷேகம் வேணுமா, அந்நிய பாஷை பேசணுமா, பரிசுத்தாவினால் நிரப்பப்படணுமா, வாயை விரிவாய் திற அப்படின்ட்டு நான் உன்னை நிரப்புவேன். எங்கெல்லாம் பக்கத்துல பிரேயர் மீட்டிங் இருக்கோ, ஜெப கூட்டம் இருக்கோ, சர்ச்சில் சர்வீஸ் நடக்கும், அங்கெல்லாம் போய் கலந்து கொண்டு இதனோட சமூகத்துல காத்திருந்து உங்களோட வாழ்க்கையை கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கீங்களோ அதையெல்லாம் தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கேன் அப்படின்னா ஆலயத்துல போய் நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளையா மாறுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கெல்லாம் விக்கிரத்துல இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில சாபம் தொடர்ந்துருக்கும். சாபம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. சாபமான வாழ்க்கை அப்படின்னா ஆசீர்வாதமே இருக்காது. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம் தான் இருக்கும். ஒரு குடும்பத்துல இயேசு கூட இருக்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில விக்கிரம் இருக்கக்கூடாது. விக்கிரத்தை சீ என்று வெறுத்து வரணும். விக்கிரத்துல ஒரு பொருள் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லா சாபமா மாறிடும், அந்த வீடு ஃபுல்லா தீட்டா மாறிடும், வீடு ஃபுல்லா அருவருப்பா மாறிடும். ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் ஆர்டர். இந்த சட்டத்தை மீறும் போது விக்கிரத்தினுடைய ஆவி ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வந்துடும். என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, நான் விற்கிறதுக்கு மாதிரி இதெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் ஒரு 50 லட்ச ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன். நான் ரியலா கஷ்டப்பட்டிருக்கேன். அதை என்னைக்கு சீன்னு சொல்லி வெறுத்தனோ அன்னைக்கு தான் என் குடும்பம் கர்த்தருக்குள் வந்துச்சு. அப்ப என்ன காரணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வரணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியம் என்ன? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணுமா? நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்போ பரிசுத்தம் உள்ள தேவனை நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும். சில குடும்பத்துல விற்கிறதுக்கும் போயிருவாங்க, இங்கேயும் போயிருவாங்க, அங்கேயும் போயிருவாங்க, எல்லா இடத்துக்கும் போயிருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எனக்கு ஏன் விடுதலை கிடைக்கல, நான் தான் எவ்வளவோ நன்மை செய்யறேனே, நான் தான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்றேனே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, அப்புறம் ஏன் என் குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. வசனத்தை மீறும் போதே ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த வீட்டு வாசப்படில பாவம் படுத்து கிடக்கும். அப்புறம் அந்த வீட்டுல நன்மை வராது. ஒரு வீட்டுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு விக்கிரம் இருக்கக்கூடாது. எந்தெந்த வீட்டுலாம் விக்கிரம் இருக்கோ அந்த வீடுல சாபத்தினால கட்டப்பட்டிருக்கும். ஒரு வீட்டுல மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஒரு ஆவியோடு உண்மையோடு இருக்காரு. இன்னைக்கு நிறைய வீட்டுல போட்டோ 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 போட்டோ, எங்க பார்த்தாலும் போட்டோ. கம்ப்யூட்டர் கடையில ஒரு 20 ரூபாய் கொடுத்தா போதும், ஏகப்பட்ட மாடல் தருவாங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை
ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை தொழுகொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதை செய்தாலும் ஒரு தோல்வி, ஏகப்பட்ட நஷ்டம், சில குடும்பத்துல வியாதி, சில குடும்பத்துல மரணம். இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள். இந்த அதிகால வேளை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஒருவேளை தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற பதிலா வேற எதுக்கெல்லாம் நம்ம முதலிடம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே விக்கிர வழிபாடு தான். சில குடும்பத்துல காலைல தூங்கி சொன்ன பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், மற்றதெல்லாம் ரெண்டாம். ஹல்லேலூயா. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. கம்ப்ளைண்ட். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் சத்தத்துக்கும் செவி கொடுக்கல, என்னை அவங்க விரும்பல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் உடனே முடிச்சிட்டாரு. அவங்க என்னை விரும்பலப்பா, என்னை விரும்பினதானே நாங்க இருக்க முடியும், அவங்க விக்கிரத்தை தான் விரும்புறாங்க, என்னை விரும்பல அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. இன்றும் கூட சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரே விக்கிர வழிபாடு. அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சொல்லி புலம்பிட்டே இருக்க வேண்டியது. ஜெபம் பரலோகத்துல போகணும் அப்படின்னா, நம்ம மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா நம்ம வீட்டுல விக்கிர வழிபாடு இருக்க கூடாது. இயேசு மட்டுமே மெய்யான தேவன். அவரே நமக்கு ஜீவனை தந்தவர். இன்றும் பிதானது வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பிதா, குமார, பரிசு ஆவியர், திரு ஏக தேவன். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியர் தங்கி இருக்கிறார். சில குடும்பத்துல சத்தியத்தை அறியாமல் பல இடத்துக்கு உலக வழிபாடு பல இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு இருப்பாரானால் நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு அப்போ இருதயத்தில் எங்கெல்லாம் கடினம் இருக்கோ அவங்களாம் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்கப்பா. அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இருதயம் கடினமா இருக்குல்ல. இருதயம் கடினமா இருக்கும்போது அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வயசானவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருதயம் கடினமா இருக்கு. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். இருதயத்தினுடைய கடினத்திற்கு விட்டுட்டாராம். அவன் ரொம்ப கடினமா இருக்கான்பா, இருக்கட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்றும் கூட நிறைய குடும்பத்துல இருதயம் கடினமா இருக்கு. தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள், அவங்களுடைய மன விருப்பத்தின்படியே நடந்தார்கள். இப்ப நம்ம அழகா யோசிச்சு பார்க்கலாம். நம்ம தேவ சித்தத்துல இருக்கிறோமா, தேவனுடைய யோசனை இருக்குமா, இல்ல நம்ம யோசனையின்படி வாழ்றோமா? தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். அப்ப யாரை பார்த்துப்பா புலம்புறாரு அப்படின்னா, தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். அவங்கள பார்த்து புலம்புறாரு. இருதயம் கடினமா இருக்கு, அவங்களுடைய யோசனையின்படிதான் அவங்க வாழ்றாங்க, என்னை அவங்க விரும்பல, என் ஜனமோ அப்படிங்கிறது. இன்றும் கூட நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விரும்பல. அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதிலேயே போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பம் மட்டும்தான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஜனமா இருக்கு. இந்த கால வேளையில கூட யாரெல்லாம் நம்ம இணைந்திருக்கிறோமோ நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் அவருடைய பிள்ளை. இல்ல பிரதர், நான் எத்தனை செய்தி கேட்டாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன்,
அப்படின்னு சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போற குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்கு. அந்நிய தேவனை அழகா எழுதப்பட்டிருக்கு. அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், நீ சேவிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம், பணிந்து கொள்ள வேண்டாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால சில குடும்பம் மறுபடியும் மறுபடியும் விக்கிரத்துக்குள்ள போயிட்டே இருப்பாங்க, பொறுமையா செய்தி கேட்பாங்க. ஆனாலும் தூங்கி எந்திரிச்ச உடனே எப்படி நம்ம காலை கடமையெல்லாம் முடிக்கிறோமோ அதே போல விக்கிரத்துக்குள்ள போனா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். விக்கிரத்தை சீன்னு சொல்லி வெறுக்கணுமா? மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. அதே நேரத்துல இன்னைக்குள்ள செய்தியில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன பாயிண்ட் தெரியுமா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விரும்புறாங்களோ அவங்களுடைய குடும்பம் தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும். என் வாழ்க்கைக்கு எனக்கு இயேசு போதும். இயேசு மட்டும்தான் மெய்யான தெய்வம் என்பதை ஒரு குடும்பம் உணர்ந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம் சகலமும் கிடைக்கும். நான் இங்கேயும் போவேன், அங்கேயும் போவேன், எங்கேயும் போவேன் அப்படின்னா அவங்க இன்னும் உள்ள வரலன்னு அர்த்தம். அவங்க ஒரு விக்கிரத்துக்குள்ள ஒரு அடிமையில இருப்பாங்கன்னு அர்த்தம். மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அடிமையா இருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா விக்கிரத்துக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ எல்லாம் சாபம் சொல்லி போட்டிருக்கு. அதனால கால வேளையிலே இந்த செய்தியை நம்ம கேட்கும்போது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு கூட்ட ஜனம் இருதயம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கடினமா இருந்தாங்க. அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பிரதர் இந்த வசனத்தை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே இருதயம் கடினமா தான் இருக்கும். கடினமா இருக்கும்போது தங்கள் யோசனைகளின்படியே தான் நடப்பாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க. கடைசி காலத்துல கள்ள உபதேசம் இருக்கு, கள்ள ஊழியம் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இஷ்டத்தின்படியே வாழ்வாங்க. நீ எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ என்ன பண்ணாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கள்ள போதனைகள் அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா தேவன் பக்கம் முதல்ல ஒரு மனுஷன் மனம் திரும்பணும். ஒரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா காலையில் ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு காரோ இல்லை நடந்தோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். அவங்க சொன்ன டயத்துக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும், உண்மையா வேலை பார்க்கணும். ஒரு மாசம் வேலை பார்த்தா தான் சம்பளம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு போகணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், விடுதலையாக்கப்படணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பலன் வேணும், கிருபை வேணும், பாதுகாப்பு வேணும், நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். அப்படின்னா முதல்ல நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இன்னைக்கு காலவில்லை எந்த சூழ்நிலையில எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்க உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாதுப்பா. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால காலவேளையிலே பிரதர் இப்படிப்பட்ட செய்தி ஆமா இருக்கு, பைபிள் வசனம் இருக்கு. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு விக்கிரத்துக்குள்ள போய் இருக்கிறாங்க. சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்ப்பா இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொண்டாதான்ப்பா ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்காது எல்லாவற்றும் விலைக்கு உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் இணைந்துக்கான ஜெபாபிஷேகம் ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தங்கப்பா.
எந்த குடும்பத்துல இதயத்துல காயத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கடன் பாரத்தோடு இன்னைக்கு இந்த மாசம் இவ்வளவு தேவைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்களோ, எங்க வாழ்க்கையிலே நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகணுமோ, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்களோ கர்த்தர் அறிவிங்கப்பா. மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல அப்பா விக்கிர வழிபாடுல இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. உங்க பிள்ளையோட திட்டமா பேசுறீங்கப்பா. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று அப்பா கம்ப்ளைண்டா சொன்னீங்கப்பா. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லைன்னு சொன்னீங்கப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தரை விட்டு அப்பா விக்கிரத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கப்பா. ஆகையால் அவர்கள் இதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன்னு சொன்னீங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்கப்பா. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்கப்பா. தங்கள் யோசனையின்படியே அப்பா நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும், அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இந்த நாள் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டாங்களோ உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைங்கப்பா. வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, எல்லாரையும் கர்த்தர் வேல் அடைங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேல் அடைங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்கப்பா. பலனிகளை திறங்கப்பா, பண்டக சாலை திறங்கப்பா. விசேஷமாக அப்பா எத்தனையோ குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அர்ப்பணிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கண் நோக்கி பாருங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவனார்கள் எப்போ மெனிசல் நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தினுக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்க, மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசிரியங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்பா. விசேஷமா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள், பிரச்சனைகள் அப்பா, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளிசும், ஏவல்ல சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமையில எத்தனையோ குடும்பம் இருக்குப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. இந்த நாளில் எந்த குடும்பத்துல திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஜீவனை கட்டிட்டு தீர்காயுசை கட்டிட்டு பரிபூர்ணமான சுகத்தை தாங்கப்பா. அவங்க நாம மட்டுமே விடட்டும். கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல அப்படின்னுப்பா. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்கப்பா. யாரெல்லாம் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்களோ, வீடு இல்லாம இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு தாங்கப்பா. விசேஷமா சில குடும்பத்தை வீடு கட்ட முடியாம தடையா இருக்கு. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. இந்த மாசத்தை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா காரியத்திலும் கற்றுக் கொடுங்கப்பா. இந்த மாசத்திலே அப்போ அவங்க பிள்ளையோட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரே கூட சந்திங்க. உங்க நாம மட்டுமே விட்டும் துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கு அஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.